ஜல்லிக்கட்டில் சிப்காட் அமைக்க பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கல்லங்காடு பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சிப்காட் தொழிற்கூடம் சுமார் 420 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கல்லங்காட்டை ஆடு மாடு மேய்ச்சலுக்காக பயன்படுத்தி வருவதன் காரணமாக இந்த பகுதியில் சிப்காட் அமைக்கப்பட்டால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மக்கள் அச்சம் தெரிவித்தனர். திறனற்ற திமுக அரசு யாரிடமும் எந்த கருத்தும் கேட்காமல் சிப்காட் அமைக்க முயல்வது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவியை தனியார் கல்வி நிறுவன கண்காணிப்பாளர் சக மாணவியின் காலில் விழ வைத்த அவலம் அரங்கேறியுள்ளது. கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் உள்ள மருத்துவ சான்றிதழ் படிப்பிற்கான கல்வி நிறுவனத்தில் சிவகுமார் என்பவர் நிர்வாகியாகவும் கண்காணிப்பாளராக கிருஷ்ணபிரியா என்பவரும் இருந்து வருகின்றனர். இந்நிறுவனத்தில் பயின்று வரும் மாணவி ஒருவரை கண்டிப்பதாக கூறி கல்வி நிலைய கண்காணிப்பாளர் சக மாணவியின் காலில் விழுந்து மன்னிப்பு கோர வற்புறுத்தியுள்ளார். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தோருக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வாய்க்கிலேயே சமூக நீதி குறித்து பேசும் திமுகவினர் சைலண்ட் மோடில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூட படித்த பிள்ளை மாலதிகாவுக்கும் ஒரு ரெக்கார்ட் நோட் வச்சுருந்தேன். அது கொடுக்கையில தவறி கீழே விழுந்துச்சு. அதனால ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நான் பிரச்சனை பெருசானதுனால நான் வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் வந்தப்போ சிவகுமார் சாரும் கண்காணிப்பாளர் கிருஷ்ணபிரியா மேமும் கேட்டாங்க, என்ன பிரச்சனை கேட்டாங்க, சொல்லியிருந்தேன். அப்புறம் மேம் என்னை அடித்து அவங்க சாரும் கிருஷ்ணபிரியா மேமும் காலில் விழுக சொன்னாங்க. அந்த பொண்ணு காலில் விழுந்து சாரி கேட்டால் தான் நான் மேற்கொண்டு நீங்கள் படிக்க முடியும் அப்படி சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்தேன். காலில் விழுந்து அவங்க ரிட்டன் என்னை அடித்தாங்க. அடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க முடியாது, வீட்டுக்கு போங்க அப்படி சொன்னாங்க. தருமபுரியில் சுதந்திர போராட்ட தியாகியின் நிலம் திமுகவினரின் அரசியல் பலத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. மத்தன்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி சோலை என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வயது மூப்பு காரணமாக காலமான நிலையில் அவரது நிலங்களை அவருக்கும் அவரது மகன் சசிகுமாருக்கும் தெரியாமல் போலி ஆவணங்கள் மூலம் உறவினர்கள் தங்கள் பெயருக்கு கிரயம் செய்துள்ளனர். இதன் பின்னணியில் திமுகவை சேர்ந்த ராஜா என்பவர் இருப்பதால் காவல்துறையினர் இது குறித்த புகாரில் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக கூறப்படுகிறது. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அலகுமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் மாவட்ட நிர்வாகம் முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் போலீசாருக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பல்லடம் அருகே அலகுமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 10 சுற்றுகள் முடிவடைந்த பின்னரும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் இருந்ததால் காளைகளின் உரிமையாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை விழா குழுவினர் தாக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விவகாரம் தொடர்பாக பொய்யான தகவலை கூறிய திமுக எம்எல்ஏ ஜோதி எம்பி தரணிவேந்தனின் உருவ பொம்மையை எரித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்யார் அடுத்த இளநீர்குன்றம் கிராமத்தில் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் விவசாய நிலத்தை தரிசு நிலம் என்று தவறாக கூறிய திமுக எம்எல்ஏ ஜோதி எம்பி தரணிவேந்தனை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்களின் உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்த விவசாயிகளுக்கும் விடியா திமுக அரசின் ஏவல் துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது பெண்களின் கையை பிடித்து இழுத்தும் செல்போன்களை உடைத்தும் விடியா அரசின் ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டதாக